காலையில் 11 மணிக்கே அடித்ததுனால என் குழந்தை இறந்து போயிட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. இது எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அங்கே இருந்த படிக்கிற அந்த கிளாஸில் 13 பேரும். ஸோ அங்கே இருந்த ஒரு பையன், ஒரு அதே கிளாஸில் இருக்க ஒரு பையன் வந்துட்டு, இல்லை இந்த மாதிரி வந்துட்டு மிஸ் அடித்தாங்க, அடிக்கும் போது கீழே மயங்கி விழுந்துட்டா, எல்லாரையும் தூங்குங்கன்னு சொல்லிட்டாங்க, நான் கண்ணை திறந்து பார்த்தேன். அந்த லங்ஸில் இருந்த தண்ணியும் செப்டிக் டேங்க் தண்ணியும் ஒரே தண்ணியா? இப்படி ஒரு 4 வயசு குழந்தை விழுந்து எப்படி கம்பி உடையும் அந்த இடத்துல? இன்னொன்றும் என்ன தரப்பு சொல்லப்படுதுன்னா, சரி செப்டிக் டேங்க் 7 அடின்றீங்க, விழுந்திருந்தா ஏதாவது அடிப்பட்டிருக்கும்ல, அந்த கம்பியாவது கிழிச்சிருக்கும்ல உடம்புல, அதுவுமே இல்லையே அந்த இடத்துல, எந்த ரத்த காயங்களும் இல்லைன்னு தானே சொல்கிறாங்க. செப்டிக் டேங்க்குள்ளே விழுந்த ஒரு குழந்தை என்னதான் வந்து இருந்தாலும் சாலிட் வேஸ்ட்ன்றது கீழே செட்டில் ஆகிட்டாலும் மேலே தண்ணியே கலங்களாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு போன மாதிரி எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும்? யூனிஃபார்ம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுலேருந்து ஒருத்தர் பார்க்கும்போது அந்த செப்டிக் டேங்க் பக்கத்தில் ஷூஸ் மிதந்ததாகவும் உள்ளே யாரோ மிதக்கிற மாதிரி தெரிஞ்சு, அது உள்ளே யாருமே போக முடியாது, நம்மளே பார்த்துருப்போம். ரொம்ப சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப பெரிய ஓப்பன் இல்லாத ஒரு செப்டிக் டேங்காக இருக்குது. அதில் ஒரு ஆள் கூட அதுக்குள்ளே இறங்க முடியாது. ஏன் வந்துட்டு லியா லக்ஷ்மி அவங்க அம்மாவுக்கு ஏன் மெசேஜ் வரல? ஏன் வரல? அவங்க பெரியம்மா அதுதான் கேட்குறாங்க. போயிட்டு கிளாஸ்க்கு போய் அவங்களோட குழந்தைய அங்கே படிக்குது, லியாவையும் அந்த பாப்பாவையும் கூப்பிட போனப்போ அங்கே அந்த கன்சர்ன் கிளாஸ் டீச்சர் கிடையாது. உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். விக்கிரவாண்டியில் பள்ளியில் படித்து கொண்டிருந்த ஒரு சிறுமி 4 வயது, அவங்க கழிவுநீர் தொட்டியில் விழுந்து இறந்ததாக ஒரு செய்தி. ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா உண்மை கிடையாது, இது தானாக விழலை அப்படின்ற மாதிரி பல பேர் இன்றைக்கி பேசுகிறாங்க. அங்கே என்ன நடந்தது? முதல்ல இந்த விஷயத்தில் பார்த்தோன்னா நமக்கு வந்து 3 தரப்பில் 3 விதமாக சொல்லப்படுது. ஒன்று வந்து பள்ளி தரப்பு, ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பேரண்ட்ஸ் தரப்புலேருந்து முற்றிலுமாக இதை அவங்க மறுத்து சாலை மறியல்லாம் ஈடுபட்டு, அதாவது காம்பன்சேஷன் தமிழக அரசுலேருந்து ஒரு 3 லட்ச ரூபா காம்பன்சேஷன் எடுத்துகிட்டு போன மினிஸ்டர் அவர்களையும் வாங்க மாட்டேன்னு சொல்லி, என்ன பணத்தை கொடுத்துட்டா என் பொண்ணோட உயிர் வருமா அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம்லாம் நடந்தது. தென் காவல்துறையாகட்டும் அவங்க தரப்புலேருந்து ஒரு விஷயம் வந்து இங்கே சொல்லப்படுது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஃபஸ்ட்டு இனிஷியல் ரிப்போர்ட்டும் வேறு ஒரு தரப்பாக சொல்லப்படுது. இங்கே 3மே வெவ்வேறு விஷயங்களாக நம்ம வந்து பார்க்கணும். ஆக்சுவலி இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா, விக்கிரவாண்டியில் இருக்க சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் 4 வயது பெண் குழந்தை லியா அப்படிங்கிற பெண் குழந்தை, அவங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா விழுப்புரம் தாலுகா ஆஃபீஸில் வந்துட்டு இ சேவை மையம் இருக்கு இல்லையா, அதில் அவர் ஒர்க் பண்ணுறாரு. அவர் பேர் பழனிவேல், கான்ட்ராக்ட் லேபராக. அவங்க அம்மா பேர் சிவசங்கரி. இவங்க வீடு பார்த்தோன்னா ஸ்கூல்லேருந்து ரொம்ப பக்கத்தில் தான். அவங்க பெரியம்மா தான் டெய்லி ஸ்கூலில் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த குழந்தை ஜனவரி 3ஆம் தேதி இன்சிடென்ட் நடக்குது. நடந்த அன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஸ்கூல் தரப்பில் என்ன சொன்னாங்கன்றதை நம்ம முதல்ல நான் சொல்லிடுறேன். ஸ்கூல் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த குழந்தை அன்றைக்கி எக்ஸாம் நடந்துட்டு இருந்ததாகவும், சாப்பிட்டுட்டு மதியம் ஒரு 1:45 வாக்கில் நான் வந்து போயிட்டு சிறுநீர் கழிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை ரொம்ப நேரமாக காணலை. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், போய் பார்த்து எல்லா இடத்துலையும் தேடினோம், குழந்தை எங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல. அந்த பில்டிங்கில் மேலேருந்து ஒருத்தர் பார்க்கும்போது அந்த செப்டிக் டேங்க் பக்கத்தில் ஷூஸ் மிதந்ததாகவும் உள்ளே யாரோ மிதக்கிற மாதிரி தெரிஞ்சு, அது உள்ளே யாருமே போக முடியாது, நம்மளே பார்த்துருப்போம். ரொம்ப சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப பெரிய ஓப்பன் இல்லாத ஒரு செப்டிக் டேங்காக இருக்குது. அதில் ஒரு ஆள் கூட அதுக்குள்ளே இறங்க முடியாது ஆக்சுவலி. ஸோ ஒரு குச்சை விட்டு தான் எடுத்தாங்க அப்படிங்கிறது தான் ஸ்கூல் தரப்பில் சொல்கிற ஸ்டேட்மெண்ட். சரி, ஏங்க வந்துட்டு ஏன்னா நம்ம மீடியாலையும் ஃபுல்லாக பார்த்துருப்போம், நியூஸ் சேனல்ஸ்லையும் ஃபுல் ஃபுட்டேஜ் நமக்கு கிடைக்கல, எதுவுமே நமக்கு ஃபுட்டேஜ் அந்த இடத்துல கிடைக்கல. ஏன்னு கேட்கப்பட்டப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க ஸ்கூல் தரப்புலேருந்து அப்படின்னா, அது விமன் டாய்லெட் இருக்க ஒரு இடம், அதனால அந்த இடத்துல நாங்கள் சிசிடிவி வந்து கவர் ஆகிற மாதிரி வைக்கல, இதுவே வந்துட்டு பக்கத்து பில்டிங்லேருந்து கவர் ஆன ஒரு விஷயம் தான் அது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று எதுவுமே கிடையாது. என்ன கவர் ஆயிருக்கு? குழந்தை போனது வந்தது விழுந்ததா ஸ்கூல் தரப்பில் சொல்லப்படுறது எதுவுமே கவர் ஆகல. ஒருத்தர் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, குழந்தை உள்ள மிதக்கிறத பார்த்து எங்கள் டிரைவருக்கு நாங்கள் கால் பண்ணோம். அதாவது அவர் வந்தார், வந்து பார்க்கும்போது ஒரு குச்சை வச்சு இப்படி மட்டும்தான் இருக்குது, அதாவது அந்த குச்சி மட்டும்தான் தெரியுது, அதில் வேற எதுவுமே தெரியல. அந்த குழந்தைய வெளியே எடுத்ததும் தெரியல, எதுவுமே தெரியல. ஆயம்மா யாரும், ஏன்னா ஒரு 4 வயசு குழந்தைய தனியாக அனுப்புறதுன்ற விஷயம், ஆயம்மா எல்லாம் அப்போ சாப்பிட போயிருந்தாங்க அப்படிங்கிறது தான் ஸ்கூல் தரப்பில் சொல்லப்படுற விஷயமா இந்த இடத்துல இருக்கு. பட் பேரண்ட்ஸ் இதை என்ன பண்றாங்க அப்படின்னா முற்றிலுமா மறுக்கிறாங்க. பேரண்ட்ஸ் தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, மெயினாக அவங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸை வச்சு தான் அந்த இடத்துல பேசுகிறாங்க. எங்கள் ஒரு செப்டிக் டேங்க்குள்ளே விழுந்த ஒரு குழந்தை என்னதான் வந்து இருந்தாலும் சாலிட் வேஸ்ட்ன்றது கீழே செட்டில் ஆகிட்டாலும் மேலே தண்ணியே கலங்களாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு போன மாதிரி எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும்? யூனிஃபார்ம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதை அவங்க எல்லா மீடியாலையும் அவங்க ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்க அந்த யூனிஃபார்ம் எடுத்து. அவங்களுக்கு அதுதான் வாய்ப்பே இல்லை. இதுதான் பெரிய சந்தேகத்தை எழுப்பக்கூடிய ஒரு விஷயமா இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா, முதல் விஷயம் அவங்க சொல்றது. ரெண்டாவது விஷயம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, காலையில் 11 மணிக்கே அடித்ததுனால என் குழந்தை இறந்து போயிட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. இது எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அங்கே இருந்த அந்த கிளாஸில் 13 பேரும். ஸோ அங்கே இருந்த ஒரு பையன், ஒரு அதே கிளாஸில் இருக்க ஒரு பையன் வந்துட்டு, இல்லை இந்த மாதிரி வந்துட்டு மிஸ் அடித்தாங்க,
அடிக்கும் போது கீழே மயங்கி விழுந்துட்டா எல்லாரையும் தூங்குங்கன்னு சொல்லிட்டாங்க, நான் கண்ணை திறந்து பார்த்தேன், அப்புறம் எங்கேயோ தூக்கிட்டு ஓட்டினாங்க அப்படிங்கிறது அந்த பையன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க. எங்ககிட்ட பேசினா அந்த பையன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சரிங்க 1.25 குழந்தை காணா போச்சுன்னு ஸ்கூல் தரப்பில் நீங்கள் சொல்கிறீங்க, அப்படி இருக்கும்போது முதல்ல யாருக்கு ஃபோன் பண்ணணும்? பேரண்ட்ஸ்க்கு. ஏன் ஃபோன் பண்ணல? முதல் சந்தேகம் அவங்க எழுப்புறது. முதல் சந்தேகம் இந்த ட்ரெஸ் விஷயம், செப்டிக் டேங்க். ரெண்டாவது சந்தேகம் இது. மூணாவது சந்தேகம் என்ன கேட்குறாங்கன்னா, சரிங்க நீங்கள் 3-3:45 எல்லா பேரண்ட்ஸ்க்கும் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க ஸ்கூல் லீவு வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி, ஏன் வந்துட்டு லியா லக்ஷ்மி அவங்க அம்மாவுக்கு ஏன் மெசேஜ் வரல? மெசேஜ் ஏன் வரல? அவங்க பெரியம்மா அதுதான் கேட்குறாங்க. போயிட்டு கிளாஸ்க்கு போய் அவங்களோட குழந்தைய அங்கே படிக்குது, லியாவையும் அந்த பாப்பாவையும் கூப்பிட போனப்போ அங்கே அந்த கன்சர்ன் கிளாஸ் டீச்சர் கிடையாது, வேற யாரோ ஒரு மிஸ் இருந்திருக்காங்க. இவங்க வந்து கேட்கும்போது லியான்னு கிளாஸில் கூப்பிட்டதாகவும் இன்னைக்கு உங்கள் குழந்தை ஸ்கூலுக்கு வந்தாலான்ற அளவுக்கு ஏன் கேட்கணும்? ஸோ அந்த இடத்துல நாங்கள் போகும்போது ஒரு தாத்தா வந்து சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி வந்து ஒரு எல்கேஜி குழந்தை இந்த மாதிரி விழுந்து இறந்துட்டாங்களாம் அப்படின்னும் போது நான் போய் கிளாஸ் டீச்சர்கிட்ட கேட்குற, பின்னாடி பதறிட்டு அவங்க ஓடுறாங்க, அப்போ தான் நான் முடிவு பண்ண அது என்னோட குழந்தைன்னு சொல்லி அப்படின்னு. இன்னொன்று அவங்க கேட்குற வேலிட் கொஸ்டின் என்னவா இருக்குது அந்த இடத்துல அப்படின்னா, ஏன் வந்து அவங்க ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணாமல் ஏன் காரில் வச்சு குழந்தைய ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனாங்க? அதுவும் ஏன் பேக் கேட்டில் தூக்கிட்டு போனோம், ஏன் முன்னாடி கேட் வழியாக தூக்கிட்டு போகல? இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சரிங்க ஃபுட்டேஜ் இல்லை, நீங்கள் வந்து குச்சி விட்டு எடுத்தீங்க எல்லாமே ஓகே, அட்லீஸ்ட் குழந்தை உள்ள மிதக்கிறான்னு இருக்கும்போது ஸ்கூலில் யார்கிட்டையுமே ஃபோன் இல்லையா, ஏன் ஒரு வீடியோ எடுக்கக்கூடாது? அட்லீஸ்ட் ஸ்கூலை காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க அந்த வீடியோ எடுத்துருக்கணும்ல, ஏன் அந்த வீடியோ அவங்க எடுக்கல? அட்லீஸ்ட் குழந்தை வெளியே எடுத்த அப்புறமாவது அந்த வீடியோ எடுத்துருக்கணும்ல, ஏன் அந்த வீடியோ எடுக்கல? இதெல்லாம் அவங்க எழுப்புற சந்தேகங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் குழந்தை வந்து நல்லா படிப்பா, ஆனால் அவளுக்கு எழுத வராது, அந்த ஸ்கூலில் ஆல்ரெடி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குது, போட்டு அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம அந்த எல்லா மீடியாவில் வந்து இதில் பார்த்தோன்னா அடிக்கிறாங்கன்னா கூட ஒரு 4 வயசு குழந்தைய எப்படி அடிக்க முடியும்? அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்படின்னா, அவங்க அம்மாவாகட்டும் பெரியம்மாவாகட்டும் குழந்தை கண்ணத்தில் வந்து பதிஞ்சிருந்தது, கை பதிஞ்சிருந்தது. ஸோ அந்த வேகமாக அடித்து அவள் மூச்சு திணறி இறந்துருக்கலாம்ன்றது எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க ஃபைனலாக ஒரு கன்க்ளூசிவானா, எங்களுக்கு ஒரு ஃபுட்டேஜ் காமிச்சிருங்க நீங்கள், இந்த மாதிரி குழந்தை உள்ளே விழுந்தது இல்லை குழந்தைய வெளியே எடுத்தது ஏதோ ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் காமிச்சிருங்க. காமிச்சிட்டிங்கன்னா சரி ஓகே, ஸ்கூல் மேலே தப்பில்லை, என் குழந்தையோட விதி முடிஞ்சதுன்னு நினச்சி நாங்கள் ஒத்துக்கிறோன்றாங்க. பட் அவங்க கரெக்டாக தானே கேட்குறாங்க இந்த இடத்துல. ஸோ இதுவே நமக்கு வந்து பெரிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸ்கூல் தரப்புலேருந்து அது ஒன்றுமே பண்ண முடியலையே. இதன் விளைவாக போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சந்தேக மரணம் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணி 3 பேரை கைது பண்ணுறாங்க. அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா எமில்டா, அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் டாமினிக் மேரி, அப்புறம் அந்த கிளாஸ் டீச்சர் ஏஞ்சல், இவங்க 3 பேரையும் வந்து அவங்க கைது பண்ணி செக்ஷன் 105 ஆஃப் பிஎன்எஸ்ல வந்து உள்ளே அடைக்கிறாங்க. அதாவது கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு டெத் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அஜாக்கிரதையினால நடந்த ஒரு விஷயம் இது. என்ன அப்படின்னா, அவங்களோட இன்டென்ஷன் அந்த குழந்தையை கொல்லணுன்றது கிடையாது. ஒருவேளை செப்டிக் டேங்க்ல விழுந்து இறந்திருந்தால், பட் அந்த செப்டிக் டேங்கை ப்ராப்பராக மூடாமல் துருப்பிடிச்ச இதெல்லாம் வச்சு அப்படி அஜாக்கிரதையினால ஏற்பட்ட ஒரு மரணம்ன்றதுனால மினிமம் 10 வருஷம் மேக்ஸிமம் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இதுக்கு நமக்கு வரும். ஸோ இந்த செக்ஷன் கீழே இப்போ புக் பண்ணியிருக்காங்க. இதையும் தாண்டி அதுக்கப்புறம் அங்கே வந்து நிறைய மினிஸ்டர்ஸ் ஆகட்டும், விழுப்புரம் கலெக்டர் பழனி அவர்களாகட்டும், நம்ம மினிஸ்டர் பொன்முடி ஆகட்டும், இந்த மாதிரி நமக்கு நிறைய பேர் வந்து அவங்க சமாதானப்படுத்தியும் யாரும் எதுவும் பண்ணலை. இப்போது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸ் அது சம்மந்தப்பட்ட இப்போ 3 அதிகாரிகள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. எதுக்காகனா, அங்கே போய் களத்தில் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு ஆய்வு மேற்கொண்டு கொண்டு வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி போஸ்ட்மார்ட்டமோட இனிஷியல் ரிப்போர்ட் வந்திருக்கு. அது என்னவா இருக்குது அப்படின்னா, செப்டிக் டேங்க் விஷயத்தை உறுதிப்படுத்துகிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டாக இருக்குது. என்னவா இருக்குன்னா, அந்த குழந்தையோட லங்ஸில் தண்ணி இருந்தது உண்மைன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, அந்த லங்ஸில் இருந்த தண்ணியும் செப்டிக் டேங்க் தண்ணியும் ஒரே தண்ணியா? ஏன்னா அது வந்து ட்ரான் டெத்துன்னு தான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ரிப்போர்ட் நமக்கு வந்திருக்கு. ட்ரானிங் ஒரு இதில் முழுகி மூச்சு விட முடியாமல் லங்ஸில் தண்ணிக்குள்ளே போயின்ற ஒரு விஷயம் தான் இருக்குது. இப்போ இந்த தண்ணியும் ஒன்றான்னு பார்க்கும்போது நமக்கு அதுக்கான விடை கிடைக்கும். அதே மாதிரி இந்த பேரண்ட்ஸ் எழுப்பின எல்லா கேள்விகளும் இன்னும் நமக்கு பதில் கிடைக்காம தான் இருக்கு. இந்த பள்ளி வளாகத்தை வந்து ஏதாவது அரசியல் பின்புலம் யாராவது இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுதா, இல்லை ஏற்கனவே இந்த மாதிரி பள்ளியில் ஏதாவது டெத் நடந்திருக்கா இது வரைக்கும்? அவங்க டெத்துன்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்லலை, பட் ஆனால் இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க குழந்தைய போட்டு அடிக்கிறாங்க, குழந்தைய ரொம்ப கண்டிக்கிறாங்க. இப்போ அவங்க கேட்குற இன்னொரு கேள்வியும் வேலிடாக இருக்குது. என்னன்னா, ஒரு 4 வயசு குழந்தைய நீங்கள் எப்படி தனியாக அனுப்புவீங்க பாத்ரூம் போகிறேன்னு சொன்னால்? அனுப்பக்கூடாது. ஆயாமான்னு ஒருத்தவங்க கண்டிப்பாக இருந்தே ஆகணும். நீங்கள் எப்படி எல்லாரும் சாப்பிட போவாங்கன்னு சொல்வீங்க? ஷிஃப்ட் பேஸில் தானே நீங்கள் வச்சிருக்கணும். எப்படி நீங்கள் தனியாக அனுப்புவீங்க? சரி, அவங்க 1:45 போச்சுங்க, அப்போ முதல்ல பேரண்ட்ஸ்க்கு தானே கால் பண்ணணும். முதல்ல ஏன் அந்த கிளாஸ் டீச்சர் அங்கே இல்லை? பேரண்ட்ஸ் வரப்போ ஏன் அங்கே இல்லை? அவங்க எங்கே போனாங்க? அப்போ என் குழந்தை ஏதோ பண்ணிவிட்டு அவசர அவசரமாக மறைக்கிறதுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு ஓடி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் அவங்க திரும்ப திரும்ப சந்தேகமாக எழுப்புறாங்க. அதனால தான் கொடுத்த நிதி 3 லட்ச ரூபாயும் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு நீதி கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அவங்க சொல்கிறாங்க. எங்களுக்கு ஸ்கூல் தரப்பில் நீங்கள் ப்ரூவ் பண்ணிவிடுங்க,
குழந்தை இப்படி தான் இறந்தான்னு ப்ரூவ் பண்ணிடுங்க, அதுக்கு மேலே நாங்கள் ஒரு கேள்வி கேட்க மாட்டோம் அப்படின்னு தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல யார் தவறா எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு? ஸ்கூல் தரப்பு தான். அந்த செப்டிக் டேங்க் இருக்கு இல்லையா அந்த இடம், அங்கே வந்து ஒரு செய்தி பார்த்து அங்கே வந்து யாரும் கிட்ட போக முடியாத அளவுக்கு இரும்பு வேலிகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அந்த குழந்தை வந்து இரும்பு வேலிக்குள்ளே போயிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லாமல் தானே இருக்கும். அது இரும்பு வேலியை தாண்டி நம்ம எல்லாம் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கோம். ஒரு அடி இப்படி மேலே ஏறி தான் அந்த செப்டிக் டேங்கோட ஹைட் ஏற்றிருக்கும். ஒரு 4 வயசு குழந்தை எப்படி அது ஏறி போவா? ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, நம்ம மேலே மூடி துருப்பிடிச்சிருந்தாலும் உள்ள ஒரு கம்பி இருக்கு. ஸோ ஸ்கூல் தரப்புல என்ன சொல்லுதுன்னா, விழுந்த வேகத்தில் கம்பி இதுவாயிடுச்சு, உடஞ்சிருச்சுன்றாங்க. எப்படி ஒரு 4 வயசு குழந்தை விழுந்து எப்படி கம்பி உடையும் அந்த இடத்துல? இன்னொன்னும் என்ன தரப்பு சொல்லப்படுதுன்னா, சரி செப்டிக் டேங்க் 7 அடின்றீங்க, விழுந்திருந்தா ஏதாவது அடிபட்டிருக்கும்ல, அந்த கம்பியாவது கிழிச்சிருக்கும்ல உடம்புல, அதுவுமே இல்லையே அந்த இடத்துல. எந்த ரத்த காயங்களும் இல்லைன்னு தானே சொல்றாங்க. ரத்த காயங்கள் இல்லை. பட் பேரண்ட்ஸ் தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா, அவங்க அடிச்சதோட இது வந்து இங்கே வடு பதிஞ்சிருக்கு, அதுலேருந்து ஏதாவது ரத்தம் வந்திருக்கு, ரிப்பனில் ரத்தம் இருக்கு, யூனிஃபார்மில் ரத்தம் இருக்கு, ஷர்ட்டில் லைட்டாக ரத்தம் இருக்கு, பட் உடம்புல எந்த காயமும் இல்லைங்கிறது தான் பேரண்ட்ஸோட தரப்பா இருக்கு. கம்பி கிழிச்ச மாதிரியோ அந்த மாதிரி எதுவும் உடம்புல எந்த காயங்களும் இல்லை. அவங்க ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காங்க அந்த குழந்தையோட இது. அந்த ஃபோட்டோவே அவங்க காமிக்கிறாங்க நமக்கு மீடியாவில் எல்லாமே. நமக்கு ஏன்னா அதை அசோஷியல் பிளர் பண்ணி போடுவாங்க, அவங்க எவிடன்ஸ்க்காக அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. பாருங்க இப்படி இருந்த குழந்தை எப்படி விழ முடியும்? ஏன்னா அவங்க கேட்குற விஷயம் அதுதான். போட்டு போன யூனிஃபார்ம் போட்டு போன மாதிரி இருக்கு. சரி காஞ்சிருந்தாலும் ஏதோ ஒரு ஸ்மெல் வந்திருக்கணும், வரல. எல்லாமே ஓகே. எங்களுக்கு இது சந்தேக மரணம் தான். ஸ்கூல் தரப்பில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் சொல்லி ஸ்கூலுக்கும் இப்போ காலவரையற்ற விடுமுறை அறிவிச்சு ஸ்கூலை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இப்போ.